நம் நாடு திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னா, இந்த படத்துல கதாநாயகன் தன்னலமற்றவன், மக்களுக்காக உழைக்க நினைப்பவன். அது மட்டும் இல்லாம அரசியல்ல நடமாடும் சில ஊழல் பெருச்சாளிகளை தண்டிக்க நினைப்பவன். இதனால ஊழல் பெருச்சாலிக்கும் கதாநாயகனுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் உருவாகுது. ஆனா கதாநாயகன் மக்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்படிதான் இந்த படத்துடைய கதை உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த படத்துடைய தயாரிப்பாளரான நாகிரெட்டி அவர்களுக்கு படத்துடைய கதை ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம 3 நாள்ல இந்த படத்துக்கான கதை வசனத்தை எழுதி முடிச்சிருக்காங்க. தன்னலமற்ற மக்கள் சேவகனாக புரட்சி தலைவர் அவர்களும், அவருக்கு இணையாக புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்தது. இந்த படத்துக்கு நம் நாடுன்னு பெயர் வச்சிருந்தாங்க. படத்துடைய கதைப்படி மக்களுடைய ஆதரவோடு புரட்சி தலைவர் அவர்கள் தேர்தல்ல நிக்கிறாங்க. மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு புரட்சி தலைவர் அவர்களுக்கு இருக்கு. அப்ப ஏழை மக்கள் புரட்சி தலைவர் அவர்களை வரவேற்று ஒரு பாடலை பாடுறாங்க. இதான் படத்துடைய சூழல். இந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு பாடலை எழுதணும்னு கவிஞர் வாலி அவர்கள் கிட்ட போய் கேட்டிருக்காங்க. மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்து கொண்ட கவிஞர் வாலி அவர்கள் ரொம்ப அற்புதமாக ஒரு பாடலை எழுதி கொடுத்திருக்காங்க. மக்கள் எல்லாருமே புரட்சி தலைவர் அவர்களை வாத்தியார்னு ரொம்ப அன்போடு அழைப்பாங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்திய கவிஞர் வாலி அவர்கள் வாங்கையா வாத்தியார் ஐயா என தொடங்கும் பாடல் வரிய ரொம்ப அற்புதமா எழுதி கொடுத்திருக்காங்க.